ஆனால் மாதமே சிறப்பானது ரமலான் மாதம். ஈகையை எடுத்து இயம்பும் மாதம், தொழுகையின் தொன்மையை உணர்த்தும் மாதம், நோன்பிருந்து உயிர்களின் உணர்வறியும் மாதம். இம்மாதத்தில் கொண்டாடப்படும் ரம்ஜானின் சிறப்பினை இசையாக்கி நம்மை இசைவிக்க வருகின்றனர் ஆங்கிலத்துறை மாணவிகள். والغاديات
Thank you, girls. There is nothing more beneficial for the heart than listening to these Ramzan songs. When the Quran is recited, listen to it and pay attention, that you may receive mercy. I call upon F. Daphne Roy of 3rd BA English, a Christian student, to read the holy scripts from the Quran. Reading from the Quran, chapter 2, verse 185, Al-Bahara. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Shahru Ramadan allazi unzila fihil Quran hudalin nazi wabayinadim minal huda wal furghani faman shahida minkumush shahara falyasum வாமன் கியானமரிதன் ஹவ்ஹலா சஃபாரி ஃபைததும் மின் ஐயாமின் உக்ரா. Meaning, in the name of Allah, the most beneficent and the most merciful, in the month of Ramzan is one in which the Quran was sent down as guidance to mankind, with manifest proof of guidance and the criterion. Whoever sight the crescent, he must observe fast that month, and whoever is ill or on a journey, the same number of days which one did not observe fast must be made up from other days. Amen. தேவைக்காக இறைவனை தேடாமல் தேவையே நீதான் இறைவா என்றிருப்பவரின் இதயமே இறைவன் வாழும் சன்னதியாகின்றது. அத்தகைய இறைவனுக்கு தன் இதயத்தை சன்னதியாக்கிய நம் சிறப்பு விருந்தினரை அவைக்கு அறிமுகம் செய்து வைக்க வருமாறு தமிழாய்வு துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜெயலட்சுமி அம்மா அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கல்வி போற்றுதும் பெண் கல்வி போற்றுதும் என சீரிய முறையில் கல்வி பணியாற்றி வரும் எம் காவேரி மகளிர் கல்லூரியின் நிர்வாகத்தினருக்கும் மற்றும் முதல்வர் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய பணிவான முதல் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழன்னையினை போற்றி இன்றைய சிறப்பு விருந்தினர்களில் ஒருவரான பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறை தலைவர் மதிப்பிற்குரிய முனைவர் யு அலிபாபா அவர்களை அவைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சிறந்த ஆசிரியர் ஒருபோதும் வகுப்பறைக்குள் நுழைவதில்லை, மாணவனின் இதயத்திற்குள் நுழைகிறார் என்பதற்கிணங்க இவர் 19 ஆண்டு காலமாக தன்னை ஆசிரிய பணியில் ஈடுபடுத்தி ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே தன்னை அர்ப்பணி எனும் நோக்கில் செயலாற்றி வருபவர். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று உணர்ந்தும் இவர் உணர்த்தியவர். ஆம், முதுகலையில் தமிழ் பயின்றது மட்டுமன்றி முதுகலை வரலாறு, மொழியியல் மற்றும் சைவ சித்தாந்தம் என பல்துறையிலும் கல்வி பயின்ற பன்முக ஆற்றல் கொண்டவர் இவர். இது மட்டுமன்றி இவர் பயின்ற பட்டய படிப்புகளோ ஏராளம். திருக்குறள், இந்திய தொல்லியல், படிமவியல், கல்வெட்டியல், நாணயவியல், அரபிக் மொழி என இவர் கற்ற பட்டய படிப்புகளின் பட்டியல் வளர்ந்து கொண்டே போகிறது. உன் திறமையை வெளிக்காட்டு, உலகம் உன்னை கண்டறியும் என்ற உயர்ந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர் என்பதால் இவர் வகிக்கும் பதவிகள் பற்பல. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தமிழாய்வுத்துறை தலைவர், இந்திய மொழிப்புலத்தின் தலைமையாளர் மற்றும் உலக மொழிகளின் புலத்தலைவர், பதிப்பக பிரிவின் பொறுப்பாளர், உலக தரத்திலான பாடத்திட்ட குழுவின் ஒருங்கிணைப்பாளர், ஆய்வுக்குழு உறுப்பினர் என இவர் வகிக்கும் பதவிகளோ பற்பல. அவர் பெற்ற விருதுகளும் அவருக்காக காத்திருக்கும் விருதுகளும் ஏராளமானவை. சாதனை படைக்க நினைப்பவன் புத்தகங்களோடு இருப்பான், சாதனை படைத்தவனோ புத்தகத்தில் இருப்பான். ஆம், சாதனை படைக்க நினைப்பவன் புத்தகங்களோடு இருப்பான், சாதனை படைத்தவனோ புத்தகத்திலேயே இருப்பான் என்பதனை உணர்ந்த இவர் 12 நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இவரின் ஆய்வுக்களங்கள் இலக்கணம், இலக்கியம், நவீன இலக்கியம் என இன்று வரை நீண்டு கொண்டே செல்கிறது. அரும்பரிசு 1000 ஈதலின் பிள்ளைக்கு பெரும்பரிசு கல்வி என பேசு, வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் அழியாது, வேந்தராலும் கொல்லத்தான் இயலாது என மாணவர்களை கல்வி பணியில் வழிநடத்தும் நெறியாளர் இவர். ஆம், இவரின் நெறியாளுகைக்கு கீழ் 7 மாணவர்கள் முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர். மேலும் 8 மாணவர்கள் ஆய்வினை தொடர்கின்றனர் என்பது பெருமைக்குரியது. மேலும்
50 முதுகலை மாணவர்களையும் 30க்கு மேற்பட்ட ஆய்வியல் நிறைஞர் பட்ட மாணவர்களையும் உருவாக்கிய பெருமை இவரை சாரும். இது மட்டுமன்றி பன்னாட்டு கருத்தரங்கங்கள், ஆய்விதழ்கள், செய்தித்தாள்களில் இவரின் எண்ணற்ற கட்டுரைகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இவரின் தமிழ் பணியை அவைகள் பறைசாற்றுகின்றன. இத்தகு நம்மீது நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம் என்ற உயர்ந்த சிந்தனையாளரான ரமலான் நோன்புகளை குறித்து அதன் மகத்துவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் அளவிற்கரிய அளப்பரிய ஆற்றல் கொண்ட சிறப்பு விருந்தினர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறை தலைவர் முனைவர் யு அலிபாபா அவர்களை அவைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சி நாளைய வரலாறாகட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினரை அவைக்கு அறிமுகம் செய்து வைத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. ஈகையும் நட்பும் பெருகும் நாள், வேற்றுமை நீங்கி ஒற்றுமை ஓங்கும் நாள், நாம் வேண்டுதலுக்கு விடை கிடைக்கும் நாள், அனைத்து தேவைகளுக்கும் அல்லாஹ் அருளும் நாள், ரம்ஜான் மற்றும் பக்ரீத் திருநாள். இந்நாள் ஒரு பொன்னாள். இப்பொன்னாளின் பெருமனை பற்றி சிறப்புரையாற்ற வருமாறு சிறப்பு விருந்தினர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தமிழ் ஆராய்ச்சித்துறை தலைவர், இந்திய மொழி புல தலைமையர், உலக மொழிகளின் புலத்தலைவர், பேராசிரியர் முனைவர் உயர் திரு அலிபாபா ஐயா அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாநகரம் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை மிக்க மாநகரம். உறையூர் என்று சொன்னால் சங்க இலக்கியத்திலேயே பல பாடல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊர். அத்தகைய பழம்பெருமை வாய்ந்த ஊரில்தான் காவேரி ஓடுகிறது. ஒரு காவேரி தான் ஓடுகிறதா என்று சொன்னால் இல்லை இல்லை, துணைக்கு இன்னொரு காவேரியும் சேர்ந்து வருகிறது என்று சொல்லி மகளிர் கல்வியையே முழுமையான நோக்கமாக கொண்டு தொடங்கி அந்த கடற்காவிரி எப்படி சிலைக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுபோல இணைந்தே ஓடி கடலை சார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்வி கடலை சார்ந்திருக்கக்கூடிய கல்லூரி தான் காவேரி கல்லூரி. காவேரி என்றாலும் உள்ளத்திலே பெருமை போக்குகிறது. நம்முடைய காவேரி கல்லூரி என்று சொன்னாலும் எப்பொழுதும் அப்படித்தான். அதிலும் நம்முடைய முதல்வர் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பேராசிரியர் அம்மையார் அவர்களை நான் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எங்கு பார்த்தாலும் சரி அவர்களிடம் என்றும் குன்றாத உற்சாகம் காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு கல்லூரி வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அதை வழிநடத்தக்கூடியவர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், முன்மாதிரி மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கு பணிபுரியக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து முன்மாதிரியாக கொண்டு அவர்களும் செயல்படுவார்கள். அங்கு படிக்கக்கூடியவர்களும் அப்படியே செயல்படுவார்கள். அதுபோல நம்முடைய முதல்வர் அவர்கள் பேருக்கு முதல்வர் அல்ல, எல்லா இடங்களிலும் அவர்தான் முதல்வர். கல்லூரியை முதன்மையாக நிறுத்தக்கூடிய பெரும்பணியை செய்யக்கூடியவர். அந்த வகையிலே நான் அவர்களை முன்மாதிரியாக நான் பார்த்து செயல்படுகிறேன். நாம் பொறுப்புகளை வகிக்கிற பொழுதும் அவர்களைப் போல செயல்பட வேண்டும் என்று நான் உறுதியேற்றுக்கொள்வேன். அத்தகைய முதல்வர் அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய கல்லூரியிலே வந்திருப்பதிலே நான் உள்ளபடியே பெருமை அடைகிறேன், இரும்புதை எய்துகிறேன். காவேரி கல்லூரியினுடைய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய தலைவர் மரியாதைக்குரிய முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களே, இந்த கல்லூரியினுடைய மாட்சிமை தாங்கிய செயலர், எங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தொடக்க கால பதிவாளர்,
10 காலம் பதிவாளராக இருந்து பல்கலைக்கழகத்தை அலங்கரித்த பெருமகனார், பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய திருநீலகண்டன் ஐயா அவர்களே, கல்லூரியினுடைய பொருளாளர், பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சந்திரசேகரன் ஐயா அவர்களே, ட்ரிபிள் பீஸ்டா என்கின்ற பொருண்மையிலே ஆண்டுதோறும் ஒரு மிகப்பெரிய சமய நல்லிணக்க விழாவை, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதைப் போல கிறிஸ்மஸ் வருவதற்கு முன்பாக இங்கே கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது, பொங்கல் வருவதற்கு முன்பாக இங்கே பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அதேபோல ரம்சான் பக்ரீத் பண்டிகைகள் வருவதற்கு முன்பாக இங்கே கொண்டாடப்பட்டு வருகின்றன. இவற்றையெல்லாம் இங்கு வந்து பார்த்து இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற பொழுது எல்லா விழாவையும் ஒரு சேர ஒரு மேடையிலே மிகப்பெரிய சான்றோர் வீற்றிருக்கக்கூடிய அவையிலே பல்லாயிரக்கணக்கான மாணவியர் பேராசிரியர்கள் மத்தியிலே கொண்டாடுகிறோம் என்கின்ற பெரிய மகிழ்ச்சி, இது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பேறு என்றே நான் கருதுகிறேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பேரன்புக்குரிய முதல்வர் அவர்கள் இந்த விழாவிற்கு அழைத்தார்கள். அப்பொழுது வருகிற பொழுது இந்த அவை நிரம்பி வழிந்தது. பல்லாயிரம் மாணவர்கள் இந்த ஒரு அவைக்குள்ளேயே இருந்தார்கள். அங்கு மேடையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எதிர் அவையிலும் அங்கு நிறைந்து காணப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த கொரோனா காலகட்டம் காரணமாக அத்தனை மாணவர்களையும் இங்கே ஒரு சேர இந்த அவைக்குள் அடக்க முடியவில்லை. இருந்தபோதும் இந்த கல்லூரியை பொறுத்தவரையில் அடக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு எண்ணிக்கையிலே இந்த மாணவர்கள் காவிரி ஆற்றினும் மணலினும் பலவாய், சங்க இலக்கிய பாவலன் சொல்வதைப் போல காவிரி ஆற்று மணலினும் பலவாய் ஆண்டுக்கு ஆண்டு அவர்கள் எண்ணிக்கையிலே பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். இங்கு இல்லை என்று சொன்னாலும் இணைய வழியிலே ஆங்காங்கு இருந்து கேட்கிறார்கள் என்று முதல்வர் அவர்கள் சொன்னார்கள். அப்படி இணைய வழியிலே கேட்கக்கூடிய மாணவர்களே, இங்கு அவையில் ஏற்றக்கூடிய மாணவர்களே, பேராசிரிய பெருமக்களே, குறிப்பாக ஆங்கிலத்துறையினரை சொல்ல வேண்டும். இது ஆங்கிலத்துறையினர் வழிநடத்துகிற விழாவாக இருந்தாலும் இது கல்லூரி விழா. இது ஆண்டுதோறும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சமய நல்லிணக்கத்தை, சமய நல்லிணக்கம் என்கின்றது அருகி வரக்கூடிய காலகட்டத்திலே மாணவர் உள்ளங்களிலே, பிஞ்சு உள்ளங்களிலே சமய நல்லிணக்கத்தை விதைக்கிற பொழுது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய குடும்பங்களிலே, தாங்கள் பணிபுரியக்கூடிய இடங்களிலே வளரிளம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பது கருதி இந்த விழாவினை அவர்கள் இடைவிடாமல் செய்து வருகிறார்கள். அத்தகைய விழாவை ஆங்கிலத்துறையினர் வழிநடத்தினாலும் இது ஆங்கிலத்துறை விழா அல்ல, இது கல்லூரி விழா என்பதை நான் உணர்கிறேன். அதை ஆங்கிலத்துறையினர் வழிநடத்துகிறார்கள், கல்லூரி நிர்வாகத்தினர் நடத்துகிறார்கள், எல்லோரும் ஒன்றிணைந்து கேட்கிறார்கள் என்பதுதான் இங்கே தெரிய வருகிறது. இந்த ஆங்கிலத்துறையிலே பல முறை தொடர்பு கொண்டு பல பேராசிரியர் பெருமக்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். குறிப்பாக பேராசிரியர் மெர்லின் அவர்கள், பிறகு இங்கு அறிமுகப்படுத்திய உதவி பேராசிரியர் இருதய புஷ்பம் அவர்கள், உமா மகேஸ்வரி அவர்கள், தமிழ்துறை பேராசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள், இப்படி ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அப்படி அத்தனை பெருமக்களும் இணைந்து உழைத்த விழா. இந்த விழாவிற்கு கிறிஸ்மஸ் தொடர்பாக உரை வழங்க வந்து மிக அற்புதமான உரையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அருட்சகோதரர், பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய டாக்டர் எம் இருதயம் ஐயா அவர்களே, பொங்கல் திருநாள் குறித்து இனிய தமிழிலே உரை வழங்கி சென்றிருக்கக்கூடிய சாஸ்திரா பல்கலைக்கழக பேராசிரியர், வணிகவியல் பேராசிரியர், அற்புதமாக தமிழ் பேசினார், முனைவர் ஜி. உப்பிலி ஸ்ரீனிவாசன் அவர்களே,
இப்படி பலரையும் சொல்ல வேண்டும். அதே போல் இந்த விழாவிலே வந்து பல மாணவியர் பாடல்களை பாடினார்கள். ஆலயங்களிலே பஜனை பாடுகிற பொழுது மலர்களை அள்ளி தூவிக்கொண்டே பஜனை பாடுவார்கள். அதுபோல அவர்கள் தங்களுடைய அற்புதமான குரலிலே, ஏனால் இந்த கலைக்கு பெயர் பெற்ற கல்லூரி நம்முடைய காவேரி கல்லூரி. கலை விழாக்களிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் மாணவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து ஆர்வத்தோடு பங்கேற்பார்கள். மாணவர்கள் பெறுகின்ற பரிசு, கல்லூரி பெறுகின்ற பரிசு, தான் பெறுகின்ற பரிசு என்கின்ற உணர்வோடு அங்கு வந்து அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட கல்லூரி மாணவர்கள் ஆலயங்களிலே பஜனைகளிலே மலர்களை அள்ளி தூவிக்கொண்டே பாடுவதைப் போல இங்கு நாங்கள் இருந்து கேட்கின்ற பொழுது எங்களுடைய காதுகளிலே, எங்களுடைய பார்வைகளிலே அப்படி மலர்கள் வாசத்தோடு வந்து விழுந்து கொண்டே இருந்தன. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பையும் பாராட்டுகளையும் நான் சொல்லி மகிழ்கின்றேன். இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். பாடல்கள், வசனங்கள், இங்கு பாடல்கள் பாடப்படுகிற பொழுதும் வசனங்கள் வாசிக்கப்படுகிற பொழுதும், பைபிள் வாசித்த பொழுது தமிழ் வரவில்லை, தமிழையும் சேர்த்து சொல்ல வேண்டும் அடுத்த ஆண்டிலே இருந்து என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீதையை பாடியவர் தமிழை சொன்னார். அதேபோல குரான் வசனம் வாசித்தவர் தமிழை சொல்லவில்லை. அவற்றையெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் என்னதான் ஆங்கிலம் அறிந்தவராக இருந்த பொழுதும் கூட நம்முடைய தாய்மொழியிலே எடுத்து ஒன்றை சொல்லுகின்ற பொழுது உள்ளங்களை போய் தைக்கும். அந்த அளவிற்கு பிற மொழி தைக்காது. அதனால் அதையும் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆங்கிலத்துறை பேராசிரியர்களே, தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களே, அன்புக்குரிய சகோதரி கோமதி அவர்களே, அதேபோல் இந்த அவையில் எதிரில் இருக்கக்கூடிய பேரன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழறிஞர் எங்கள் பாலகங்காதரன் ஐயா அவர்களுடைய திருமகள் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இப்போதுதான் நான் பார்த்தேன். அவர்களை பார்க்கிற பொழுது ஐயா அவர்களை பார்ப்பது போலவே இருக்கிறது. அவர்களை இந்த வேளையிலே நான் கசியும் கண்களோடு நினைவு கூர்கிறேன் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு வருகின்றேன். அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் முதலிலே நான் தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த உரையை தொடங்குவதற்கு முன்பாக மகாகவி பாரதியார் கவிதை தான் எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவின் மேனியான், கருநிறம் கொண்டே பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணர்ந்திடும் பரம்பொருள் ஒன்றே, அதனிலை ஒளியுறும் அறிவாம், அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார். பரம்பொருள் ஒன்றே என்று சிவபெருமானை சொல்கிறார், திருமாலை சொல்கிறார், இயேசுவின் தந்தையை சொல்கிறார், மகமது நபிக்கு மறையருள் புரிந்த இறைவனை சொல்கிறார். எல்லாம் ஒன்றுதான், பரம்பொருள் ஒன்று. பொங்குபல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே என்று அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் கடவுளை, பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன. கடவுள் என்பது கடல். பல்வேறு சமயங்கள் பல்வேறு கடவுளை வழிபட்டு வந்தாலும் அங்கு எப்படி பல்வேறு நதிகள் ஓடி கடலை போய் கடக்கின்றனவோ அதுபோல பல்வேறு சமயங்களும் பல்வேறு கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்து இறுதியிலே எங்கு போய் நிற்கின்றன என்று சொன்னால் கடவுளிடம் போய் நிற்கின்றன. அந்த கடல் போன்ற கடவுள் என்று ராமலிங்க அடிகளார் சொல்வார். தெய்வம் பலபல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வது அனைத்திலும் ஒன்றாய் ஓர் பொருளானது தெய்வம் என்று மகாகவி பாரதியார் சொல்வார். தீயினை கும்பிடும் பார்ப்பார் நித்தம் திக்கை வணங்கிடும் துருக்கர், கோயிற் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார்,
யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறமொரு குட்டி, கருஞ்சாந்து நிறமொரு குட்டி, பாம்பு நிறமொரு குட்டி, வெள்ளை பாலி நிறமொரு குட்டி. வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் மானுடர் வேற்றுமை இல்லை, எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் யாவர்க்கும் ஒன்றனல் காணீர் என்று மகாகவி பாரதியார் சமயம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அந்த சமய நல்லிணக்கத்தை, சமய ஒற்றுமையை, அனைவரும் ஒன்று என்பதை எடுத்துரைத்து கொண்டே வந்தார். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் என்று சொன்னார். வெள்ளை நிறத்தொரு பூனை, இப்போ பூனை பார்த்தோம் என்று சொன்னால் சில பூனைகளையோ அல்லது நாய்க்குட்டிகள் போன்ற பிராணிகளையோ நாமே போய் எடுத்துகிட்டு வீட்டில் வளர்க்கிறது ஒன்று. ஆனால் அதுவே வளருவது இன்னொன்று. நாங்கள் வளர்க்கலை, அதுவே வளருது. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை கொஞ்சம் அதுக்கும் கொடுக்குறோம், எங்கள் கூடவே இருக்குது. அது மாதிரி இந்த வீடு நமக்கு வீடை சொல்கிறோம், இறைவன் இந்த உலகத்தை சொல்கிறான். ஒரு வீட்டிலே பூனைக்குட்டி வளர்கிறது, இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நாம் அனைவரும் வாழ்கிறோம், வளர்கிறோம். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பேருக்கொரு நிறமாகும். அதேபோல் இந்த உலகத்திலே நாம் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர், பௌத்தம், சீக்கியம் என்று, யூதர்கள் என்று பல்வேறு மதங்களை வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாம் ஒன்று தான். இங்கு வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும் என்று சொல்கிறாங்க. சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி என்று வகைப்படுத்தி காட்டுறாங்க. இங்கு வண்ணங்கள் வேற்றுமைப்படுது. ஆனால் அந்த பூனை என்கின்ற இனத்திலிருந்து அது வேறுபாடு உடையது இல்லை. அதுபோல இந்த நம்முடைய மனிதர்களிலே பலர் இருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளிலே, பல்வேறு சமயங்களிலே, பல்வேறு மொழி பேசக்கூடியவர்களாக நாம் பிரிந்து பிரிந்து நிற்கிறோம். எல்லாம் ஒன்று தான். இதனை உணர்ந்த தமிழ் புலவன் தான் கணியன் பூங்கொன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களும் எம்முடைய ஊர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்னுடைய மக்கள். கேளீர் என்று சொன்னால் உறவினர், என்னுடைய உறவினர்கள் தான். எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் சமம்தான். இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது, சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் இஸ்லாம் காட்டும் தத்துவம் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து பார்த்து அவர்கள் அனைவரும் சகோதரர்கள்தான் என்று இஸ்லாம் சொல்கிறது. நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே பல ஒருமையை உணர்த்தின. மாணிக்க வாசகரனுடைய சிவபுராணத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று சொல்லிக்கொண்டே போனோம் என்று சொன்னால், ஏகன் அநேகன், ஏகன் இறைவன் ஏகன். ஏகன் என்று சொன்னால் ஒருவன். நாம் அதை அநேகனாகவும் படைத்து பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்குள்ளும் அவன்தான் இருக்கிறான், அதிலிருந்து வெளிவருவது இல்லை. அதுபோல எல்லா இடங்களிலும் இந்த உலகிலே வியாபித்து கொண்டிருக்கக்கூடியவன் இறைவன். அவனைத்தான் இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் என்று சொன்னால் ஒரு மனிதன் இல்லை. தமிழிலே கடவுள் என்கின்றோம், இறைவன் என்கின்றோம். அரபு மொழியிலே கடவுள், இறைவன் என்பதை குறிப்பதற்கு அல்லாஹ் என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் என்று சொன்னால் அரபு மொழியிலே இறைவன், கடவுள். நாம் இங்கே இறைவன் என்று சொல்கிறோம், கடவுள் என்று சொல்கிறோம், சாமி என்று சொல்கிறோம். ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு பரிச்சயமான அன்றாட புழக்கத்திலே புழங்கி வரக்கூடிய, வழக்கத்திலே புழங்கி வரக்கூடிய சொற்களை நாம் பயன்படுத்தி வருகிறோம். அப்போ அல்லாஹ் என்று சொன்னால் வேறு அல்ல, அரபு மொழியிலே இறைவன் என்கின்ற சொல். இந்த இஸ்லாமியர்கள் ஒரே இறைவன், ஏகன்
அந்த ஒரே இறைவனை வணங்குகிறார்கள். ராமலிங்க அடிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவாரம் திருவாசகம் பாடிய நாயன்மார்களாக இருந்தாலும் சரி, அந்த ஓர் இறைவனை பல்வேறு இடங்களிலே தங்களுடைய பாடல்களிலே வலியுறுத்தி வருகிறார்கள். நம்முடைய தாய்மானவராக இருந்தாலும் சரி. இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஓர் இறைவன், அந்த இறைவன் இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகம் தோன்றிய முதல் நாளிலே ஆதாம் ஏவாள் என்று பைபிள் குறிப்பிடுகிற முதல் மனிதர்கள். இஸ்லாத்திலே ஆதம் அவ்வா என்று சொல்லப்படுகிறது. விவிலியத்திலே ஆதாம் ஏவாள் எனப்படுகிறது. இஸ்லாத்திலே ஆதம் அவ்வா என்று அந்த முதல் மனிதர்கள் கூறப்படுகிறார்கள். இங்கு குரான் வசனம் வாசித்த பொழுது மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அருட்சகோதரர் அவர்கள் கேட்டார்கள், இங்கு ஆமீன் என்று சொல்கிறார்களே, இஸ்லாத்திலே இருக்கிறதா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், கிறித்துவத்திலே ஆமன் என்று சொல்வார்கள், இஸ்லாமியர்கள் ஆமீன் என்று சொல்வார்கள். கூட்டு பிரார்த்தனையின் பொழுது ஒருவர் பிரார்த்தனை செய்வார். அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனை எல்லோரும் அப்படியே ஆகட்டும் என்று அதை வழிமொழுவதாக அமைவது. தேவாலயங்களிலும் அதைத்தான் சொல்கிறார்கள், இங்கும் அதுதான் சொல்லப்படுகிறது. அதேபோல நாம் பல்வேறு ஆலயங்களிலே சென்று வழிபடுகிற பொழுதும் ஒருவர் பிரார்த்தனை செய்வார், எல்லோரும் அதை வழிமொழிவார்கள். எல்லாம் ஒன்றுதான். இந்த முதல் மனிதர்கள் தோன்றி உலகம் படைத்த நாளிலே தோன்றிய முதல் மனிதர்கள் தொடங்கி நபிகள் நாயகம் அவர்களுடைய காலகட்டம் வரை இந்த உலகத்தை வழிநடத்துவதற்காக அவ்வப்பொழுது தேவை ஏற்பட்ட சூழலிலெல்லாம், தேவை ஏற்பட்ட காலகட்டங்களிலெல்லாம் இறைவன் இந்த உலகிற்கு 1,24,000 நபிமார்களை இந்த உலகிற்கு அனுப்பினான் என்று இஸ்லாம் கூறுகிறது. நபிமார்கள் என்று சொன்னால் அரபி மொழியிலே நபிமார்கள் என்பது தமிழிலே தூதுவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இறை தூதுவர்கள் 1,24,000 இறை தூதுவர்கள் இந்த உலகத்தை வடிவமைப்பதற்காக, இந்த வழிதவறி சென்று கொண்டிருக்கக்கூடிய மக்களையெல்லாம் திருத்தி ஒரு நல்வழியிலே புகுத்துவதற்காக அவ்வப்பொழுது இறைவனால் அனுப்பப்பட்டார்கள். அந்த 1,24,000 இறை தூதுவர்களில் இறுதியான தூதுவர்தான் நபிகள் நாயகம் அவர்கள். அதற்கு முன்பாக வந்தவர்கள்தான் இயேசு பிரான் என்று குரான் குறிப்பிடுகிறது. அதேபோல பல்வேறு தூதுவர்கள், இந்த 1,24,000 தூதுவர்களிலே ஒரு 25 தூதுவர்களை பற்றி திருக்குரானிலே குறிப்பிருக்கிறது. மற்ற பல்வேறு தூதுவர்கள் பல்வேறு சமயங்களிலே இருப்பார்கள். அவர்கள் யார் என்று நமக்கு அடையாளம் தெரியாது. நல்ல கருத்துக்களை யார் யார் எங்கிருந்து கூறினாலும் அதை எடுத்துக்கொள்வது தானே நம்முடைய கடமை. அப்படி எடுத்துக்கொண்டு அவற்றையெல்லாம் நல்லவற்றை எடுத்துக்கொண்டு தீயவற்றை தள்ளி வாழ்கிற பொழுதுதானே வாழ்வு செம்மை வரும். அந்த வகையிலே இந்த இறுதியாக வந்த நபிகள் நாயகம் அவர்கள் இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை, சமயம் அல்லது மதம் என்று சொல்வதை விட மார்க்கம் என்று சொன்னால் வழி. இந்த மனிதர்களெல்லாம் இறைவனை அடையக்கூடிய வழிதான். அது சைவ மார்க்கமாக இருக்கலாம், வைணவ மார்க்கமாக இருக்கலாம், கிறித்துவ மார்க்கமாக இருக்கலாம். இப்படி அவரவர்கள் ஆங்காங்கு வழிபடக்கூடிய எந்த ஒரு மார்க்கமாக இருக்கலாம். இஸ்லாமிய மார்க்கமும் நபிகள் நாயகம் அவர்கள் அதைத்தான், இதை மதம் என்று சொல்லக்கூடாது, சமயம் என்று சொல்லக்கூடாது, மார்க்கம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இஸ்லாம் என்று சொன்னால் சாந்தி, அமைதி. இங்கு வன்முறைக்கு இடமில்லை. சமய நல்லிணக்கம்தான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களும் ஒருவருக்கொருவர் உறவினர்தான். ஒரு முதல் மனிதர்களிலே இருந்துதான் இந்த உலகம் தோன்றியது என்று சொன்னால், அந்த அடிப்படையை நாம் விரித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு எந்த சமயத்தையும் பின்பற்றலாம், எந்த கடவுளையும் வழிபடலாம். ஆனால்
எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தானே என்கின்ற நிலையிலே வந்து நாம் நிற்போம். அப்படி நபிகள் நாயகம் அவர்கள் அந்த பலதரப்பட்ட மக்களையும் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்களுடைய 40வது வயதில் அவருக்கு நபிப்பட்டம், நபித்துவம் இறைவனால் வழங்கப்பட்டு தொடர்ந்து 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக திருக்குரான் அவர்கள் வாயிலாக எழுத படிக்க தெரியாதவர் நபிகள் நாயகம் அவர்கள். ஒரு எழுத்து கூட எழுத தெரியாது. ஆனால் இறைவன் அவர்களுடைய வாயிலாக அதை வெளிப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் ஒரு புள்ளி கூட மாறாமல் போற்றி பாதுகாத்து வருகிறான் என்று சொல்ல வேண்டும். இந்த திருக்குரான் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானது அல்ல, இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்குமானது. இந்த இஸ்லாம் ஒரு மக்களை வழிநடத்தி இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல மார்க்கம் என்று சொன்னால் அதிலே நல்ல செய்திகள் தானே இடம்பெற்றிருக்கும் என்கின்ற நிலையிலே அந்த இஸ்லாமியர்கள் தங்களுடைய புனித வேதமாக திருக்குரானை ஓதி வருகிறார்கள். ஆனால் அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானது என்று சொல்லப்படவில்லை. யார் வேண்டுமானாலும் விரும்பினால் அதை படிக்கலாம். அதேபோல இந்த நபிகள் நாயகம் அவர்கள் 23 ஆண்டுகளாக இறைவனிடமிருந்து பெற்று அதை இந்த உலகிற்கு வழங்கினார்கள். அந்த வழியிலே வாழ்ந்து காட்டினார்கள். ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் 2 கண்களை போன்றவை, ஒன்று திருக்குரான், இன்னொன்று நபி மொழி. நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் அவ்வப்போடு பேசிய பேச்சு, சூழலுக்கு தகுந்தது போல யாரேனும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்திருப்பார்கள். அவர்கள் என்ன தீர்வு சொன்னார்கள், அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்திகளை வெளிப்படுத்தினார்கள், இவற்றையெல்லாம் தொகுத்து ஹதீஸ் என்று வைத்திருக்கிறார்கள். நபி மொழி, நபிகள் நாயகம் அவர்களுடைய பொன்மொழி பேழை. இந்த பேழை 6660 மேல் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தொகுத்து ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் 2 கண்கள், ஒன்று திருக்குரான், இன்னொன்று நபிமொழி. ஹதீஸ் என்றால் நபிமொழி. திருக்குரான் இலக்கணம் என்று சொன்னால் அதற்கு இலக்கியம் நபிமொழி. அங்கு படித்துவிட்டு உதாரணங்களை இங்கு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி அமைந்தவைதான் இந்த திருக்குரானும் ஹதீஸும். இவற்றிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், மனிதர்கள் நல்வழியில் வாழ்வதற்கான வாழ்க்கை முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டான். நல்வழியிலே வாழ்வதற்காக படைக்கப்பட்டான். எல்லா மனிதர்களையும் நேசிப்பதற்காக படைக்கப்பட்டான். பிறர் துன்பம் கண்டு தான் துன்பப்படுவதற்காக படைக்கப்பட்டான். பிறர் துன்பம் கண்டு தான் உதவுவதற்காக படைக்கப்பட்டான். இப்படி பல நிலைகளிலே சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 5 அடிப்படை கடமைகளை இஸ்லாம் கொண்டிருக்கிறது. ஒன்று கலிமா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய மூல மந்திரம். ஈமான் என்று கூட சொல்வார்கள். ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை, இறைவன் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்வது. இறைவன் ஒருவன், இறைவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அது ஈமான் என்கின்ற முதல் கடமை. இரண்டாவது தொழுகை. எல்லா சமயங்களிலும் வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. அவரவர்கள் எப்படி வகுத்து வைத்திருக்கிறார்களோ அதுபோன்ற வணக்க வழிபாடுகளை நாம் பின்பற்றி வருகிறோம். இஸ்லாம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் 5 வேளை தொழுகைகள். ஒரு நாளைக்கு 5 வேளை இறைவனை நினைக்க வேண்டும். 5 வேளை, காலையிலே 5 மணிக்கு ஒரு தொழுகை, நண்பகலிலே 12 மணி 1 மணிக்கு ஒரு தொழுகை, மாலையிலே 4 மணி, பிறகு அந்தி மாலையிலே இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய வேளையை அந்தி மாலை என்பார்கள்.
அந்த அந்தி மாலையிலே ஒரு 6-6:30 மணிக்கு ஒரு தொழுகை, பிறகு 8:30 மணிக்கு ஒரு தொழுகை. அதற்கு மேல் இறைவனை வழிபட விரும்பினால் எவ்வளவு வேண்டுமானாலும் வழிபடலாம். இது இந்த தொழுகை. இது எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மனிதன் எப்பொழுது தூய்மை அடைகிறான் என்று சொன்னால், இறை நினைப்பிலேயே மூழ்கி இருந்து அவ்வப்பொழுது இறைவனை வணங்கிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாம் பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டோம், மனிதநேயம் வளரும். அங்கு நாம் 5 வேளை நம் உடலை சுத்தம் செய்து கொண்டு போய் தொழுகைக்கு போவோம். அப்பொழுது நம்முடைய உடல் மட்டுமா சுத்தமாகிறது, நம்முடைய உள்ளமும் சுத்தமாகும். 5 வேளை போய் தொழுது இறைவனை வணங்கி வருகிற பொழுது சாதாரண மனிதர்கள் தானே தடம் பிறழ்ந்து போவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் 5 நேரம் இறை இல்லத்திலே போய், ஆனால் இறை இல்லத்தில் போய் தான் தொழுக வேண்டும் என்பது அல்ல. நாம் இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறான். ஒரு புகை வண்டியிலே பயணம் செய்யக்கூடியவர் அங்கே தொழுவார். பக்கத்திலே இறை இல்லம் இல்லை என்று சொன்னால் ஒரு மரத்தடியிலே கூட தொழுவார். அந்த இறைவன் எதை பார்க்கிறான் என்று சொன்னால் உள்ளத்தைத்தான் பார்க்கிறான். அதனால் நாம் எங்கும் வணக்க வழிபாடுகளை நிகழ்த்தலாம் என்றுதான் இஸ்லாம் கூறுகிறது, திருக்குரான் கூறுகிறது, நபிமொழிகள் கூறுகின்றன. இது வணக்க இறைவனை வணங்குவது தொழுகை. அதற்கு பிறகு நோன்பு. நோன்பு என்பது எப்படி ஆங்கிலத்திலே 12 மாதங்கள் இருக்கின்றன, அதேபோல தமிழ் மாதங்கள் 12 இருக்கின்றன, அதேபோல் இஸ்லாமிய ஆண்டிலே 12 மாதங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு மாதம் ரமலான் மாதம், அந்த மாதம்தான் நோன்பு மாதம். எல்லா மாதமும் போலதான் அந்த மாதமும். அதற்கு என்று ஏன் தனிச்சிறப்பு என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் தங்களுடைய புனித வேதமாக கருதக்கூடிய திருக்குரான் முழுமையாக நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல்லது அருளப்பட்ட மாதம் அந்த ரமலான் மாதம். அந்த மாதத்தை போற்றுகிற வகையிலே 30 நாட்களும் நோன்பு இருந்து காலையிலே 4 மணிக்கே சூரிய உதயமாவதற்கு முன்பே எழுந்து உணவு உண்டுவிட்டு பகல் முழுவதும் தண்ணீர் கூட குடிக்காமல் அந்தி மாலை பிறகு சூரியன் மறைகிற நேரத்தை பார்த்து அந்த நோன்பை முடித்து கொண்டு பிறகு உண்ணலாம். இந்த இதில் என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், இந்த ரமலான் மாதம் 30 நாட்களும் இந்த மாதிரி 30 நோன்புகளையும் ஒரு இஸ்லாமியன் நோக்க வேண்டும் என்பது கட்டாய கடமை. இதில் என்ன இன்னொரு சிறப்பு என்று சொன்னால், இறைவனுக்கும் தமக்குமான தொடர்பை வேறு வேறு வழிபாடுகளை நிகழ்த்துவதன் மூலம் அதை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் ஒருவர் நோன்பு இருக்கிறாரா இல்லையா என்பது அவருக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். சிலர் வருவார், அரங்கிலே நோன்பு என்று சொல்லிவிடுவார். ஆனால் அவர் உண்மையிலே நோன்பாக இருக்க மாட்டார். நமக்கு பார்ப்பதற்கு அவர் நோன்பாளியாக தெரிவார். ஆனால் உண்மையிலே அவர் நோன்பு இருக்கிறாரா இல்லையா என்பது அவருக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இது ஒரு ரகசியமான ஒரு வணக்க வழிபாடு. இது நோன்பு. இந்த 30 நாட்களும் நோன்பு இருந்து நாம் பசியை உணர்கிறோம். இந்த பசியை உணர்ந்து நாம் நம்முடைய சமூகத்திலே நம்மோடு வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் பசியோடு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை பகிர்ந்து அளிக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் ஜக்காத், ஏழை வரி. எப்படி இன்கம் டேக்ஸ் என்று அரசாங்கத்திலே பெறுகிறார்களோ அதுபோல தங்களுக்கு தாங்களே ஒரு இன்கம் டேக்ஸ், அந்த வருமான வரி திட்டத்தை வைத்துக்கொண்டு நாம் சம்பாதிக்கிற 40 ரூபாய் சம்பாதித்தோம் என்று சொன்னால் 1 ரூபாய் ஏழைகளுக்காக எடுத்து வைத்து விட வேண்டும். அது ஜக்காத். அப்போ இந்த நோன்பை நோற்று பசியை உணர்ந்து நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு நம்முடைய மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு ஏழைகளுக்கு வாரி வழங்கி இந்த ரம்ஜானை கொண்டாட வேண்டும்.
அதற்காக இதற்கு ஈகை திருநாள் என்று பெயர். அடுத்து இன்னொன்று சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரம்சான் என்று பக்ரீத் என்று தலைப்பிலே வழங்கியிருக்கிறார்கள். அதையும் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். பக்ரீத் என்று சொன்னால் இது தியாக திருநாள். இந்த நோன்பு பெருநாள் ரம்சான் ஈகை திருநாள். பக்ரீத் என்றால் தியாக திருநாள். இந்த உலகத்தை நல்ல வழியிலே கட்டமைப்பதற்கு, இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்களையெல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக எப்படி நபிமார்களை இறைவன் அனுப்பினானோ அதுபோல இப்ராஹிம் என்று ஒரு நபி அவர்களை இந்த உலகிற்கு அனுப்பினான் இறைவன். அவர்களுக்கு நெடுநாட்களாக குழந்தையே இல்லை. 2 மனைவியர்களை மணந்தார்கள். 2 பெண்களை மணந்த நிலையிலும் அவருக்கு குழந்தை இல்லை. ஒரு சூழலிலே ஹாஜரா அம்மையார் என்கின்ற அம்மையாருக்கு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இஸ்மாயில் என்று பெயர். நல்ல மகிழ்வோடு வளர்க்கிறார். குழந்தையை பாசத்தோடு அன்போடு போற்றி வளர்க்கக்கூடிய நிலையிலே ஒரு நாள் இந்த இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது. அவருடைய பாச மகனை அறுத்து பலியிடுவதைப் போல கனவு. இது இறை கட்டளையாக இருக்கும் என்று கருதி அவர்கள் இந்த செய்தியை தன்னுடைய மகனிடம் இஸ்மாயிலிடம் கூறுகிறார்கள். தந்தை சொல்லிவிட்ட பிறகு மாற்று கருத்து இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லக்கூடிய மகன் இஸ்மாயில். தந்தை சொல்லிவிட்டார், இது இறைவனுடைய கட்டளை, இதை அப்படியே நிறைவேற்றுவோம் என்று ஒப்புக்கொண்டார். பிறகு பலியிட போகிறார்கள். அந்த இப்ராஹிம் நபி ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து தன்னுடைய மகனின் கழுத்திலே வைத்து அறுக்கிறார். கத்தி அறுக்கவில்லை. கோபத்திலே அந்த கத்தியை ஒரு பாறையின் மீது வீசி எறிகிறார். பாறை 2ஆக பிளந்து விட்டது. கத்தி கூர்மை இல்லை என்று நினைத்து அவர் வீசி எறிந்தார். ஆனால் கடுமையான பாறையை 2ஆக பிளந்து விட்டது. அந்த நேரத்திலே ஜிப்ரீல் என்று சொல்லப்படக்கூடிய வானவர் வந்து அசரீரி மூலம் தெரிவித்து தன்னுடைய மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலியிட வைத்தார். பலியிட வைத்து அந்த தியாகத்தை அவர்களுடைய இறைவனுக்காக, கண்ணப்ப நாயனார் எப்படி தன்னுடைய கண்ணையே பிடுங்கி போய் பார்க்கிறார். கண்ணப்ப நாயனார் ஒரு வேடர், என்ன செய்வது என்று தெரியவில்லை. சிவபெருமானை பார்த்த உடனேயுமே ஒரு கண்ணிலே இருந்து இரத்தம் வழிகிற பொழுது ஏன் எதற்கு என்று சிந்திக்காமல் தன்னுடைய வலது கண்ணை பிடுங்கி வைத்தார். அடுத்த கண்ணிலும் இரத்தம் வருகிற பொழுது இடது கண்ணை பிடுங்கி வைக்க போனார். ஆனால் நிறுத்து கண்ணப்ப என்று ஒரு அசரீரி கேட்டது. அதுபோல இங்கும் அசரீரி கேட்டு அந்த நினைவாக ஆட்டை பலியிட வைத்தார்கள். இது இறைவனுக்காக எதையும் தியாகம் செய்வதற்கு ஒருவன் தயாராக இருக்க வேண்டும் என்பதனுடைய குறியீடு. இதற்கு தியாக திருநாள் என்று பெயர். ஒன்று ஈகை திருநாள், இன்னொன்று தியாக திருநாள். இந்த 2 பெரு விழாக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட விழாக்களிலே நம்முடைய அருட்சகோதரர் அவர்கள் சொன்னதைப் போல எல்லாம் எதை சொல்கின்றன என்று சொன்னால் அன்புதான். இந்த உலகத்திலே அன்பு என்ற ஒன்றை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இங்கு வம்புக்கு வேலையே இல்லை. துன்பம் எல்லாம் தூரமாக ஓடும். நாம் எந்த சமயத்திலே இருந்தாலும் கடைசியிலே நாம் இறைவனை சேர வேண்டும் என்கின்ற நிலையிலே ஒன்றுபட்டு நிற்கிறோம். ராமலிங்க அடிகளார் சொன்னதைப் போல பொங்குபல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட எங்கும் நிறைவாய் கங்குகரை காணாத கடலே என்பதைப் போல அந்த கடலிலே போய்தான் சங்கமிக்கப் போகிறோம். அத்தகைய உணர்வை அவ்வப்போது நாம் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் ஆண்டுதோறும் நடத்துகிறார்கள் இத்தகைய விழாக்களை? ஏன் எல்லா பெருமக்களும் இந்த மாதிரியான சொற்பொழிவுகளை ஆண்டுதோறும் மாதந்தோறும் வாரந்தோறும் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்றை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பதன் மூலமாக மனத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள் அகலும். ஒரு அழுக்கான ஒரு கூடையை எடுத்துகிட்டு போய் ஆற்றில் அள்ளி
கழுவிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அகலும். அதே போல் இறை நினைப்பிலே மீண்டும் மீண்டும் நாம் மூழ்கி இருந்து நாம் வழிபட்டு வந்தோம் என்று சொன்னால் மன அழுக்குகள் அகலும். அத்தகைய ஒரு சமய நல்லிணக்க உணர்வை காவேரி கல்லூரி ஆண்டுதோறும் இத்தகைய விழாக்களின் மூலமாக சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருவது உள்ளபடியே இந்த சூழலிலே சமய நல்லிணக்கம் அருகி வரக்கூடிய காலகட்டத்திலே எனக்கு மிகப்பெரிய பெருமையினை அளிக்கிறது. இந்த சமய நல்லிணக்கத்தை நீங்கள் நாளும் நாளும் வளர்க்க வேண்டும். இந்த ஆண்டுதோறும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிஞ்சு உள்ளங்களிலே அது சென்று சேர்கிற பொழுது இந்த காலம் இருக்கிற வரைக்கும் இந்த ஞானம் முழுவதற்கும் இந்த உணர்வுகள் நிலைத்திருக்கும் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பினை இரண்டாவது முறையாக எனக்கு அளித்த முதல்வர் பெருந்தகை அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்து இந்த விழாக்குழுவினர் அனைவருக்கும் இருந்து கேட்ட பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. இஸ்லாம் மார்க்கம் இறைவன் மார்க்கம், அல்லாஹ் மார்க்கம் அகில மார்க்கம். இம்மார்க்கத்தை மண்ணுலகில் விதைத்த இறை தூதுவதின் சிறப்பினையும் இறைவனின் பெருமனையும் எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. Everyone has a mission to fulfill. Our institution excels every year with Achievers Backing Awards and credits. One such achievement is by one of our NCC student. I invite our college president Thiru G. Muthukrishnan to encourage her by giving the shield and medals. Senior Under Officer S. Kausalya of 3rd NND participated in the adventure activity Rocking Climbing Training Camp 2021 held at Gwalior for 20 days. She backed a medal for her Hercules task and also a medal in table drill event. Besides this, Kausalya is being selected as one of the 2 best cadets from all over Trichy. Thank you, sirs. Thank you, ma'am. Thankfulness is the beginning of gratitude. Thankfulness may consist merely of words, but gratitude is shown in acts. May I now invite Dr. S. Jayashree Agarwal, UG Head, Department of English, to propose the vote of thanks. Festive greetings. Everything is a miracle through the eyes of gratitude. Gratitude turns what we have into enough and more. It can turn a meal into a feast, a house into a home, a stranger into a friend, as it is the healthiest of all human emotions. At this juncture, in accordance to the progression of events, I would like to record my profound thankfulness to the guests of this unique celebration, Triple Fiesta. To begin with the Christmas and New Year message, I thank you, Brother Dr. M. Irudayam. Your hope for future and happiness message has reached us, and the principle of love and service and love for nature was meaningful. Thank you, brother. We can applaud. In absentia, I would like to thank Assistant Professor of Shastra, Deemed University, Tanjavur, Dr. G. Uppili Srinivasan, for his insightful message on the symbolism of Pongal. It has illuminated many minds to cherish our cultural festival. The greatness and significance of Ramzan, as expounded by Dr. U. Alibaba, deserves appreciation for the meaningful teachings as expounded through Prophet Muhammad's universal brotherhood. Thank you, sir. We thank you all for your noble messages, for raising the spirit of festivities, and for creating optimism, especially in these times. With the same note of gratitude, I am thankful to the College Governing Council Secretary, Mr. K. Thirunilagandan, Mr. G. Muthukrishnan, the President, and also the Treasurer, Mr. S. Chandrasekharan, for their presence and support, for the greatness and care taken to sustain the essence of celebration of Triple Fiesta. Thank you, sirs. Our Madam Principal, Dr. V. Sujata, deserves a special mention for adding momentum with a passion and instilling significant values to the student community. Her relentless toil has testified to the wisdom and learning happening at this institution over an extensive period of 37 years in prudently patronizing events like the Triple Fiesta, which strive to foster mutual admiration and religious tolerance. Thank you, Madam.
Following in line, I'm pleased to thank the Vice Principals, Dr. S. Ramalakshmi and Dr. S. Shamim, for guiding me towards every aspect of the program and for their enduring counsel till the completion. Thank you, ma'am. I also thank the deans, both arts, Dr. N. Savitri, and science, Dr. Sindhu Janita Prakash, and Dean of Alumni, Dr. G. Kanaka, Controller of Examination, Ms. V. Ramya, and all the heads of the departments, physical directors, cultural coordinators, faculty in charges, and student union office bearers under the President, Ms. Nikita. Thank you all. And I'm also immensely happy to acknowledge the efforts of the faculty in charges who were delegated various assignments for their streamlined execution. Although we are running out of time, still I would like to acknowledge Dr. Merlin and team for the stage decoration, Dr. Maheshwari for the beautiful kolam and her team, for the beautiful Kuttuvelaka decoration, Dr. Premalata and her team, for the reception and hospitality, Dr. Tanuja and her team, for the reception, Dr. Savitri, Vino and team. Thank you very much. And also I am very thankful to the teaching fraternity, Dr. R. Uma Maheshwari, Dr. Jayalakshmi and Ms. Irde Pushpam for introducing the luminaries to the gathering. It was a wonderful introduction. Thank you all. I am specifically thankful to the choir for the sensational singing, for setting the vibe of the festivities through the rendition of the carols, Ramzan song and folk song. All students from the Department of English, I thank the cultural coordinators for coordinating. Special thanks to Mr. Kenneth and Mr. Divakar for accompanying with the lovely music. You set the festivities. Thank you so much. I also thank the students and respective faculty in charges for reciting the meaningful verses from all the three scriptures. All students from different religions read the Bible, Quran and the Bhagavad Gita. Thank you, Dr. V. Kavita, Dr. Jasmine and Ms. Diana. My thanks are due to the Master of Ceremony, Ms. Anu, Assistant Professor from the Department of Tamil, Ms. Violet and Ms. Esther Rani from the Department of English for their lively and agile comparing. Thank you very much. I extend my gratitude to the wonderful audience for being so very lively and disciplined, and special thanks to the physical directors for coordinating the discipline along with the head department of computer science. Thank you, ma'am. Thank you, everybody. Before I bid adieu, a big thank you. We are at the end of the year. So thank you, everybody. Merry Christmas and a happy 2020. We have a visitor from the North Pole over to the MC for one last time. He is chubby, he is jolly, he is white-bearded old man. He is with belly big. He is from North Pole wearing a red coat. He is with full bag of chocolates. You call him Father Christmas. I call him Santa. Let us all together call him Santa Claus. Cheer up, crowd. The Santa Claus is in the town. In a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upside. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh.
take the girls tonight and sing a sleighing song. Just get a bobtailed nag, 240 for his speed, then hitch him to an open sleigh and crack, you'll take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. We wish you all a Merry Christmas and Happy Was New Year seated by my 2022. side. The horse was Wish you all Merry Christmas and Happy New Year. Thank you.